உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லனா, if your life does not have உன்னுடைய prayer, வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை இல்லனா, if your life does not have God's உன்னுடைய word, வாழ்க்கையில தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இல்லை என்றால், if in your life God's presence is not with you, அதுக்கப்புறமா நாம ஏனா இந்த அட்டாக் கீழே இருக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. there is no point in thinking and lamenting about why we are under this attack. ஏன் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், Why am I struggling? ஏன் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கேன், Why am I battling? ஏன் நான் முன்னேறவே முடியல, Why can I move forward in ஏன் life? நான் அடுத்த ஸ்டெப் போக Why முடியல, can I take the next step forward? ஏன் என் வாழ்க்கையில வெறுமையா இருக்கு, Why is my life empty? ஏன் என் வாழ்க்கை ஃப்ரூட்ஃபுல்லா இல்ல, Why does my life not bear fruit? காரணம் என்ன? What is the reason? கவரேஜ் இல்ல. We do not have the coverage. அந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல. We don't have protection. நம்முடைய குடும்பத்தை நம்ம லாக் பண்ணல. We never locked our homes. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பெட்டகத்துக்குள்ள நம்ம கொண்டு வரல. We do not protect our children. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, My dear children of God, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், if God's presence were to be with us அது today, நாளைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். it will protect us tomorrow. எத்தனை பேருக்கு புரியுது? How many of us can understand? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாம் நல்லா வச்சிருக்கிறாருன்னா, If today God has kept everything in your life, as அதற்கு good காரணம் things, இதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவரை தேடி இருக்கீங்க. that's because of God, you searching God before. இன்னைக்கு நம்ம அலட்சியமா இருந்துட்டோம்னா, But if we were to be complacent today, வருகிற நாள்ல ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. we don't know if we are protected in the days to come. ஹalleluya. Hallelujah.